அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுதுதான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தம் பேசலாம். அறவழியில போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இந்தியா முழுவதும் எல்லாத்திற்கும் சட்டத்தில் இடம் இருக்கு. இருந்தாலும் திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இந்த நாட்டில் சட்டமும் இல்லை, அதுக்கு இடமும் இல்லை, இங்க சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் அவங்க செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவா இருந்தா தான் பேச விடுவாங்க. அவங்களுக்கு எதிரானவங்க குறவழியை நெரிச்சு கொள்வாங்க. இதுதான் இங்க இருக்கிறது. இவங்க ஆட்சி முறையே இப்படித்தான். ஆனா வெளியில நாங்க கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம்லாம் வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. இது என்னமோ புதுசா வள்ளூர் கூடத்துல போராடுறோமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டம் பண்ணிருக்கோம். அனுமதிச்சிருந்தா நாங்க அழகா போராடிட்டு போயிருக்க போறோம். எங்க கருத்து என்ன, கோரிக்கை என்ன, அவ்வளவுதானே. அத போராட விடாம தடுக்கும் போது நமக்கு ஒரு ஐயம் வருது பாருங்க, ஒரு சந்தேகம் வருது பாருங்க. என்ன பிரச்சனை? அப்ப அதுல அங்க என்ன நடக்குதுங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் அதை மறைக்க பாக்குறீங்க?